முக்கியமான காரியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அது தொடர்ந்து வந்தவங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் சிறந்த 7 அடையாளங்கள். அதில் 4 அடையாளங்களை நாம் தியானித்திருக்கிறோம். முதல் அடையாளம் இயேசு தேவனுடைய முன்மாதிரி. 2வது அடையாளம் இயேசு அன்பில் முன்மாதிரி. 3வது அடையாளம் இயேசு பரிசுத்தத்தின் முன்மாதிரி. 4வது அடையாளம் இயேசு தாழ்மையின் முன்மாதிரி. இந்த 4 காரியங்களை சில வாரங்களாக நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற 5வது அடையாளம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. இயேசு சத்தியத்திற்கும் உண்மைக்கும் முன்மாதிரியானவர். இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சத்தியத்துக்கும் உண்மைக்கும் முன்மாதிரியானவர். அதை வேதத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரத்தை நான் சொன்னல, புக் ஆஃப் காஸ்பல்ஸ், 4 சுவிசேஷ புத்தகங்களை நீங்கள் முழுமையாக வாசித்திருப்பீர்களானால் உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள். இயேசு எப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ளவராக, சத்தியம் உள்ளவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் ஆண்டவர் மாத்திரம் அல்ல. நிறைய பேர் இப்படி தப்பாக நினச்சிக்கிறாங்க, இயேசு ஏதோ புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் வர்றாருன்னு. இல்லைங்க, இந்த முழு வேதாகமும் சொல்லுகிற ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. ஆகையினால் அவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிறார் இயேசு. அதனால் ஏதோ புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இயேசு இருக்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சத்தியத்திற்கும் உண்மைக்கும். நீங்கள் நிறைய பேர் உலகத்தில் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப சத்தியவான்கள், நாங்கள் ரொம்ப உண்மையான ஆட்கள்னு. கிடையவே கிடையாது. அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஏதோ ஒன்றில் நிறைய கூட இருக்கும். ஆனால் இயேசுவானவர் தம்மை முற்றிலும் அறிந்த ஒருவராக இருந்தார். அவருக்கே அவரை பற்றி நல்லா தெரியும். இப்போ உங்களை கேட்டால் நீங்களே சொல்லுவீங்கல்ல, எனக்கே என்னை பற்றி பல நேரம் தெரியலங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? நம்ம சொல்கிறோமா இல்லையா? எனக்கு சில நேரங்களில் என்னை பற்றி புரியலை. ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்த ஒரு தெளிவான வெளிச்சத்தை உடையவராக இருந்தார். அந்த வெளிச்சத்தில் தான் நீங்களும் நானும் நிற்கிறோம். ஆமென். ஆகையினால் இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இயேசுவை பற்றி நல்ல அறிவு நமக்கு தேவை. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் விசேஷமாய் பைபிளை எடுத்து வாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய ஒரு தெளிவான அறிவு தேவை. ஆமென் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் மற்ற காரியங்கள்லாம் படிக்கலாம். நிறைய பேருக்கு ஆபிரகாமை பற்றி நிறைய தெரியுது, தாவீதை பற்றி தெரியுது, தீர்க்கதரிசிகளை தெரியுது. ஆனால் இயேசுவை சரியாக தெரியல. தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர் முதல்ல இவர் தான். இவரை தெரிந்து கொள்ளுங்க, இவருக்குள்ள எல்லாமே தெரியும். ஆமென். அதைத்தான் இயேசு யூதரிடத்தில் சொன்னார். என்னை நீங்கள் அறியவில்லை, அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. ஆபிரகாமை பற்றி இயேசுவினிடத்திலே பேசுகிறார்கள். யாரு? யூதர்கள். ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தான். யார் நாளை காண ஆசையா இருந்தானா? இயேசுவின் நாளை கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்றார். யூதர்களுக்கு புரியல. இன்னைக்கு அதே மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவங்களும் இருக்கிறோம், புரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளுவோம், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. சரி, முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பைபிளை எல்லாரும் திறந்து நான் சொல்லுகிற வசனத்தை எடுத்து கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. இயேசு யாரை பத்தி இங்க சொல்றாரு தெரியுமா? தன்னை குறித்து சொல்றாரு. யாரை குறித்து சொல்றாரு? இந்த வசனம் வேற யாரையும் சொல்லல. யாரை சொல்லியிருப்பாரோ நம்ம நினைக்கக்கூடாது.
முழுக்க முழுக்க இயேசு தன்னை பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை. கவனிங்க எல்லாரும், ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் சுயமாய் பேசவில்லை, சுய மகிமையை தேடவில்லை. இயேசு எங்கேயாவது, நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, இயேசு ஏங்க தன்னை கடவுள்னு சொல்லலை? அது சுய மகிமையை தேடுறது, அது சுயமாய் பேசுவது. தன்னை அறிந்தவர் தன்னை பற்றி தெளிவுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகையினால் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, எல்லாம் சொல்லுங்க, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அப்ப இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவர் இந்த உலகத்தில் தனக்குரிய சுய மரியாதை, சுய மகிமையை தேடல. எங்க இருந்து வந்தாரோ அதற்குரிய மகிமையை தேடுகிறார். கரெக்டா? நம்ம கூட இந்த உலகத்தில் அவரை சேவிக்கிறவங்களா இருந்தா அவர் மகிமையை தேடணும். கரெக்டாக நான் சொல்கிறது, நம்ம மகிமையை தேடக்கூடாது. எனக்கு ஏதாவது பார்த்து கொஞ்சம் என்னை கொஞ்சம் சால்வைகள் போட்டு கொஞ்சம் மாலை மரியாதைலாம் போட்டு என்னை கொஞ்சம் பெரிய ஆளாக்கி விடுங்க, யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தேடக்கூடாது. யார் மதிச்சா என்ன, மதிக்காமல் போனால் என்னங்க? நம்மள ஆண்டவர் கனம் பண்ணுறாரா இல்லையா நம்மள, அது போதுமே. அதானே உண்மை. என்னங்க, என்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வந்துட்டார் ஒரு டைமில் ஊழியத்தில். ஒரு 3 நாள் மீட்டிங் போட்டப்போ அதில் நான் இந்த ஏரியாவில் எவ்வளோ பெரிய ஆள், என்னை கூப்பிட்டு ஒரு மாலை போட்டியா, மரியாதை செலுத்தினியான், சபையை இழுத்து மூடிட்டார். பார்த்துங்க, அவ்வளோ பயங்கரமான ஆளாக இருந்தார். அந்த மாதிரி சுய மகிமையை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கு உலகத்தில். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். எங்களுக்கு இந்த உலகத்தின் மகிமையே வேணாங்க, எங்களுக்கு வேணாங்க. உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் நாங்கள் இயேசுவுக்கு மகிமை தேடுகிறோம். சொல்கிறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் வேணும். அது செய்கிற ஊழியம் தான் நல்ல ஊழியம். அதை தேடுற ஊழியக்காரன் தான் நல்ல ஊழியக்காரன். அவனைத்தான் தேவன் தேடுறாரு, அவனைத்தான் தேவன் அவன் பக்கத்தில் நிற்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகள் கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். நான் உண்மையை சொல்கிறேன். ஆமென். நமக்கு விளம்பரம்லாம் தேவை கிடையாது. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையா? விற்காத பொருளுக்கு தான் விளம்பரம் தேவை. எது அதிகம் விளம்பரம் பண்ணப்படுகிறதோ அது என்ன இல்லை, சரியா விற்கல. நம்ம இந்தியாவில் ஃபோர்ட் இண்டியான்னு ஒரு கார் கம்பெனி இருந்தது. என்ன கம்பெனி தெரியுமா? ஃபோர்ட் இண்டியா. அவங்க இப்போ இந்தியாவில் இல்லை. ஆனால் நிறைய கார் நிறுவனங்கள் இருந்தாலும் விளம்பரங்கள் ஏராளமாக வரும். ஃபோர்ட் இண்டியாவுக்கு ரொம்ப விளம்பரம் வராது, ரொம்ப வராது. அப்போது அந்த ஃபோர்ட் இண்டியா நிறுவனத்தை கேட்குறாங்க, ஏன் உங்களுடைய கார்ஸில் நல்ல குவாலிட்டியான கார் தயாரிப்பாங்க. அவங்க கார்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அது வெளிநாட்டு சேர்ந்த ஒரு கார் நிறுவனம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் பொருளின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆகையே நாங்கள் விளம்பரம் செய்ய வேண்டுவதில்லை என்று சொல்லி அவர் பதிலை சொன்னார்கள். அது போல தான் கிறிஸ்தவமும். விளம்பரம் தேவை கிடையாது. நமக்கு என்ன விளம்பரம் தேவை? நாமெல்லாம் உண்மை உள்ளவரை ஃபாலோ பண்ணுறோம். சொல்லுங்க, உண்மை உள்ளவரை. நம்ம ஆண்டவர் சிறிதும் பொய் உரையாத தேவன். சின்ன பொய் கூட சொல்ல மாட்டார். அவர் சொல்ல மாட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் வாயிலிருந்து வர்றது அத்தனை உண்மையாயிடும், உண்மையாயிடும், ஒன்றும் பொய் ஆகாது. ஆகையினால் இயேசு சொல்றாரு, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அப்ப இயேசு சொல்றாரு, நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன இல்லை, அநீதி இல்லை. அப்ப அநீதி இல்லாத ஒரு ஆண்டவர். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம் அதற்கு இணையாக. 8:14. அதே யோவான் 8:14. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. பாத்தீங்களா? என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இயேசு எங்கேயும் பொய் சாட்சி சொல்லலைங்க. அவரை சிலுவையில் அறையறதுக்கு வேணா பொய் சாட்சி ஏற்படுத்தினாங்க. கவனிக்கிறீங்களா? இயேசு எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்? உண்மை உள்ள சாட்சி உள்ளவர். அவர் சொல்றாரு, நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏன்னா அதுல என்ன இல்லை, கள்ளம் கபடி இல்லை, பொய் இல்லை, புரட்டு இல்லை, ஏமாற்று வேலை இல்லை. நீங்க நிறைய பேர் விளம்பரங்கள்லாம் அத்தனையும் பொய் தான். என்னங்க, ஒரே நாளில் நீ வெள்ளையாயிருவேன்னு நம்பி பொருளை வாங்கிடுறோம்.
ஒரே நாளில் நீ அழகாயிருவேன்னு நம்பிடுறோம் இல்லை, உடனே அதை வாங்கிடுறோம். அது இப்போ ரொம்ப வசதியாகி போச்சு. நல்ல சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய எல்லாமே சொல்ல ஆரம்பித்தோன்னு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குமிச்சிடுறோம். அது உண்மையோ பொய்யோ அனுபவித்த பிறகு தான் நமக்கு தெரியுது, வாங்கின பிறகு தான் தெரியுது. கரெக்டுங்களா? ஆனால் இயேசு தம் சத்தியத்தில் கலப்படமே பண்ணலை, யாரை ஏமாத்துறன்னு விரும்பலை, யார்ட்டையும் பொய் சொல்லணும்னு வரலை. அவர் உண்மையை சொல்ல வந்தார். வாசிங்க. என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். இயேசுக்கு நல்லாவே தெரியுது. நமக்கு தெரியுமா? எனக்கு வந்து இவங்க தான் அம்மா அப்பா வருவாங்கன்னு எனக்கு முன்னமே தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இல்லை பிரதர், எனக்கு தெரியும் பிரதர், நிச்சயமாக இவங்க தான் எங்கள் அம்மா வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே யாருன்னா சொல்ல முடியுமா? நமக்கு நல்லா நினைவு தெரிஞ்சு புத்தி தெரிஞ்சு அம்மானு கூப்பிட்ற வயசில் கூட நமக்கு அம்மாவை தெரியாது. அம்மானு கூப்பிட்ற வயசில் கூட அம்மாவை தெளிவாக தெரியாது. ஒரு காலம் வரும்போது அம்மானு தெரியும், அப்பான்னு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை. அவருக்கு ஆதியும் அந்தமும், சொல்லுங்க, அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவரும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அவர் தான் எல்லாமே. சதா காலமும் மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும். எனக்கு மரியாள் அம்மானு இவங்க சொல்லித்தான் தெரியும் இயேசு சொல்கிறவர் கிடையாது. அப்படி சொல்கிற ஆண்டவர் கிடையாது அவர். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். உங்களுக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் என்னை பற்றி. நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன், என்ன செய்ய போகிறேன், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்ன ஒரு உண்மைக்கும் சத்தியத்திற்கும் ஒரு முன்மாதிரி. இன்றைக்கி அப்படி நிறைய பேர் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மத தலைவர்கள் கூட சொல்ல முடியாது, எந்த மத தலைவர்களும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது. ஆனால் இவருக்கு ஆரம்பமும் தெரியும் முடிவும் தெரியும். அப்போ இயேசுவை நம்புறது சரிதானே? இயேசுவை மனசார நம்பலாமா இல்லையா? உண்மைதானங்க? ஆமேன்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இந்த இயேசுவை நான் மனசார நம்புவேங்க. அல்லேலூயா. அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவரை குறித்த ஒரு சாட்சி வசனத்தை நாம் கவனிப்போம். மத்தேயு 22:16 நாம் கவனிப்போம். அங்க பாருங்க, தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். வந்து, போதகரே நீர் சத்தியமுள்ளவர் என்றும், நீர் போதகரே, நீர் இயேசுவை பார்த்து யார் சொல்றது? யார் அனுப்புனது? பரிசேயர், அவர்களுடைய சீஷர்கள், ஏரோதியர்கள். இவங்க ரொம்ப தங்களை நீதியா எண்ணக்கூடியவர்கள். இவங்க சொல்றாங்க இயேசுவை பார்த்து, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும். எப்படி சாட்சி பார்த்தீங்களா நம்ம ஆண்டவரை குறித்து? அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி. அதனால்தான் அவருக்கு 10,000 பேரிலும் சிறந்தவர். எத்தனை ஆயிரம் பேர்ல? 10,000 பேரை நீங்க நிக்க வச்சால இயேசு தனித்துவமானவராக இருப்பார். உலகத்திலே சிறந்த ஒரு 10,000 பேரை தேர்ந்தெடுங்க சார், கூப்பிடுங்க. ஆனால் எங்கள் ஆண்டவரை நிறுத்தி பாருங்க, இணையே ஆக முடியாது. இயேசுக்கு இணையா சொல்லுங்க, ஆக முடியாது. அல்லேலூயா. அப்படிதானே? ஈடில்லை இணையுமில்லை என் நேசர் இயேசுவை போல் எவரும் இல்லை. ஈடில்லை இணையுமில்லை என் நேசர் இயேசுவை போல் எவரும் இல்லை. போதும், இயேசுவை போல. ஆமா, நீங்க யாரை வேணா கூப்பிடுங்க, தலை சிறந்த யாரை வேணா உலகத்துல தெரிந்து கொள்ளுங்க. ஆனா இவருக்கு இணையா யாரும் வரவே முடியாது. அவங்கெல்லாம் உலகத்தோடு இருந்தவர்கள். இவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவர் இயேசு. அப்போ இயேசுவை பார்த்து என்ன சொல்றாங்க?
நீர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்று பாத்தீங்களா? அறிந்திருக்கிறோம். அந்த காலத்துல இருந்து யாரை குறித்தும் இயேசு என்ன பண்ணல? யாரை குறித்தும் கவலைப்படல. அவர் சத்தியத்தை என்ன பண்ணாரு? சத்தியமாய் பேச வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? முகதாட்சியம் இல்லாதவங்களா இருக்கணும். என்னங்க, நமக்கெல்லாம் முகத்தை பார்த்து மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், அப்படிதானே? நல்ல ஆள் வந்து ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறாரு, பெரிய ஆளாக இருப்பாரோ இல்லை, அப்படியே நினைக்கிறோம். உலக மனுஷனுடைய கணக்கு அது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? எப்படிப்பட்டவர்? சத்தியம் உள்ளவர். சொல்லுங்க, சத்தியம் உள்ளவர். ஆமென். அவர் யாரையும் முகதாட்சியம் பண்ணலையா? யாரையும் முகதாட்சியம்? அப்பா நீ வாப்பா, நீ தான் உன்னை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிற, வசதியானவனா இருக்கிற, வா இந்த பக்கம் வா. உன்னை பார்த்தா சரியில்லை, நீ கொஞ்சம் ஏழையாக இருக்கிற, அந்த பக்கம் போ சொன்னாரா இயேசு யாரையாவது? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இயேசு எல்லாரையும் ஒரு மனதோடு நேசித்தார். எல்லாரையும் அவர்கிட்ட வந்த ஒருவரையும் அவர் என்ன பண்ணல? தள்ளவே இல்லை. இயேசு என்ன சொன்ன? என்னிடத்தில் வருகிறவனை சொல்லுங்க, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. பார்த்தீங்களா? வருகிறவனை யார் வந்தாலும் சரி இயேசு ஏற்றுக்கொண்டார். அவங்க எளியவர்களோ இல்லையா, ஆயக்காரனோ, சகையை பார்த்து சொல்றா, இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? முகதாட்சியம் இல்லாதவர், சத்தியத்தை புரட்டுகிறவர் கிடையாது. அவர் காசு பணத்துக்காக யார் பின்னாடி ஓடினவர் கிடையாது. என்னங்க, அப்படி வாழ்ந்தாரா இயேசு? இயேசுக்கிட்ட வந்து ஆண்டவரே அந்த வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நிறைய காணிக்கை கிடைக்கும், பெரிய பணக்காரர் போல இருக்குதுன்னு சொல்லி போனாரா? கிடையவே கிடையாது. அதாங்க சத்தியமானவர்னு அர்த்தம். ஆமென். யார் அழைச்சாலும் போனார், யார் வீட்டில் அன்பு செலுத்தினாலும் வீட்டுக்கு போனார். ஆளை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, ஐஸ்வர்யத்தை பார்த்து, பணத்தை பார்த்து போன ஆண்டவர் அல்ல அவர். நம்ம ஆண்டவர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? வேதம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஆனால் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கையில் ₹1 பணம் இல்லாத ஊழியம் செஞ்சவர் இயேசு ஒருவர் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்களெல்லாம் கேட்டிங்கன்னா, ஆண்டவரே ஏதாவது எங்களுக்கு பார்த்து செய்யுங்கப்பா, சபை இன்னும் வேலைலாம் இருக்குதே, என்ன பண்ணுறது ஆண்டவரே, பார்த்து எல்லாம் நல்லபடியாக செய்யணும் ஆண்டவரே. ஏசு என்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணாரா? இப்போல்லாம் நம்ம டிவியில் ஊழியம் செஞ்சாவே கீழே முதல் ஓடுற டைட்டில் என்னது? மாதந்தோறும் இவ்வளோ அனுப்புவர்கள் யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளவும். என்னங்க, டிவி ஒன்று நானே ஆரம்பித்து, கர்த்தர் சொன்னார்னு நானே ஆரம்பித்து உங்களெல்லாம் போட்டு சுரண்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன், நீங்களும் ஐயா பாவம் ஆரம்பிச்சிட்டாரு, கர்த்தர் சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஊழியத்தில் நான் ஆரம்ப காலம் வரும்பொழுது உண்மையை சொல்கிறேங்க, ₹1 கூட லாய்க்கு இல்லாதவனாக இருந்தேன் நான். ₹1 கூட, வித் ₹1. உண்மையை சொல்கிறேன், பாஸ்டர் பொய் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. வித் ₹1 கூட எனக்கு வழி கிடையாது. ஆனால் தேவன் அழைச்சார், வந்தேன், அவ்வளோதான். எங்கள் குடும்பம் யாரும் எனக்கு ஊழியத்தில் எந்த ஒரு நான் இருக்கிறேன்ப்பா, நீ போப்பா, நீ செய்ப்பா, நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதன் பிறகு குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தோடு சேர்ந்து ஊழியம் நாங்கள். அப்போது எங்களுக்கு எந்த ஆதாரம் இல்லை, அலைஞ்சி திரிஞ்சோம். இங்கே ஊழியனா அங்கே ஓடுவோம், அங்கே ஊழியனா இங்கே ஓடுவோம். யார் சொன்னால் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சோம். ஆனால் யாரும் எங்களுக்கு அதுக்கான பலனை கொடுக்கல, ஆனால் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எங்கள் அலைச்சல்களுக்கும் எங்களுடைய பிரயாசங்களுக்குரிய பலன் அவர் தந்தாருங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் கலங்கணும்? உங்களுக்கு சொல்கிறேன் தைரியமா. ஆமென். நான் இந்த இடத்துல நின்று சொல்கிறேன்னா அது உண்மை, சத்தியம், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். யாரிடத்திலும் போய் என் ஊழியத்தை சொல்லியோ, என் ஊழியத்தை பற்றி எந்த ஒரு இடத்துல போய் பேசியோ, நான் யாரிடத்திலும் எந்த காணிக்கைக்கு நின்றது கிடையாது. ஆண்டவரா எனக்கு வழிகளை திறந்து செய்திருக்கிறதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே தவிர, நானாக போய் யாரிடத்திலும் ஐயா ஒரு ஊழியம் செய்கிறேயா அப்படின்னு சொன்னதே இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் என் ஆண்டவர் சத்தியம் உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரிந்து நடத்துவார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. இயேசு இன்னொரு அருமையான ஒரு சத்தியத்தை சொல்றார். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 37 38 வாசிப்போம். யோவான் 17:18. அப்பொழுது பிலாத்து 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். ஆமென் சொல்லுங்க. நாமெல்லாம் இயேசு எப்படி பார்க்குறோம்? கிறிஸ்மஸ் கொண்டாட தான் பிறந்தார்னு பார்க்குறோம். கரெக்டா? நம்ம ஆசையில் என்னது? நம்ம ஆசையில் என்னது? இயேசு பிறந்ததே என்னங்க? என்ன முறைக்கிறீங்க? கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, ஆனால் இயேசுக்கு பிரியமாக கொண்டாடுங்க. ஆமென். ஆமாம், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் பிறந்ததே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். எவ்வளவு பெரிய ஒரு முழக்கம் பாருங்க. அப்படியே எவ்வளவு போல்டா பேசுறாரு பாருங்க. நான் வந்து இங்க யாரையும் ஆதாயம் பண்ணிக்கிட்டு இங்க யாரு பின்னாடியும் அலையிறதுக்கு வரலப்பா. என்னுடைய அழைப்பு மேன்மையானது, என்னுடைய அழைப்பு உயர்வானது, அது பிதாவானவர் முத்தரித்தது. அவருடைய திட்டம் தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினார். இப்படி சொன்னது உலகத்தில் யாரையாவது நீங்க காட்டுங்க, காட்டுங்க. கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒருத்தர் தாங்க அந்த மாதிரி பேசியிருக்கிறார் உலகத்தில். சொல்றார், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை நல்லா கேட்பாங்க தெரியுமா? சத்தியத்தின் மேல வாஞ்ச உள்ளவங்க தான். இப்பதான் சத்தியமே குறைஞ்சிக்கிட்டே வருது. பிரசங்க நேரத்தை தான் சுருக்கிக்கிட்டே வந்துட்டோமே. ஒரு அம்மா ஒரு சபைக்கு போனாங்களாம். அன்னைக்கு பாஸ்டர் ஒரு 1 hour கூடுதலாக கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிட்டார் போல. பாஸ்டர் தயவுசெய்து கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க, ஏன்னா காதெல்லாம் ரொம்ப நேரம் கேட்காது. மற்ற கதையெல்லாம் கேட்குதா? தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா பாஸ்டர் சொல்கிறார், நம்ம மற்ற கதையெல்லாம் கேட்குதா? நம்ம காது சத்தியத்தையும் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு சொன்னார். நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க. நீங்க பாக்கியவான்கள். காதுள்ளவன், இயேசு பிரசங்கம் பண்ண இடத்தெல்லாம் சொன்ன வார்த்தை இது. காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் சொன்னா, நிறைய பேருக்கு இது மட்டும்தான் கேட்காது, மற்றதெல்லாம் கேட்கும். கொஞ்ச நேரம் ஆண்டவர் பத்தி பேசி பாருங்களேன், கொட்டாவியா வரும். இதே மற்ற கதையை பேசி பாருங்களேன், நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மைதான் சொல்றேங்க. நிறைய இடங்கள்ல ஆண்டவர் பத்தி பேச ஆரம்பிச்சாவே போதும், அவங்க ஒரு மாதிரி முறிப்பாங்க. நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குறாங்களாம், போதும் போதும். நமக்கு எங்க அதுக்கு மேல வசனம் வரப்போகுது? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டு நம்ம முடிச்சிட வேண்டியது தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காதை, ஆண்டவரே இந்த காதை ஆண்டவர் ஏன் படைச்சார் தெரியுமா? தேவனே உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். சும்மா வெட்டி கதை வீண் கதையெல்லாம் என் காதில் கேட்கவே கூடாது. தயவுசெய்து அந்த அந்த நேரம் என் காதை மூடி போடும். தயவுசெய்து என் காதை அந்த நேரத்தில் கொஞ்சம் மூடி வைங்க. நல்ல உங்கள் சத்தத்தை நான் கேட்கட்டும். சபைக்கு போனால் சத்தியத்தை என் காது நல்லா கேட்கட்டும். கேட்குதா அவங்க எல்லாருக்கும்? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஆமென். அதனால நாம் எல்லாரும் இயேசுவை எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் தெரியுமா? அவரை சத்தியம்னா இயேசுங்க, இயேசுனா சத்தியம், உண்மைனா இயேசு, இயேசுனா உண்மை. அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் 1000 உண்மை இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான உண்மை இயேசுவின் உண்மை. அவர் மனுஷரை ஏமாற்றவே கிடையாது. மனுஷர் என்ன பண்ணல? ஏமாற்றவே கிடையாது. பரிபூரணமான வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் தான் அவரை குறித்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாரு சொல்லுங்க? யாரு? தைரியமா சொல்லுங்க. யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. யாரு?
இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. யாரு? ஆமா, சத்தமா சொல்லும். இயேசு. சொல்லணும். உங்க வீட்டில் நீங்க இயேசுன்னு சொன்னா 10 வீட்டு கேட்கணும். இயேசு அங்க மாத்திரம் யாருக்கும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. வாசிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். தன்னை குறித்து ஏன் மாத்தி பேசணும்? அவர் உண்மையை சொல்றாரு. இருக்கிறத உண்மையா பேசுறாரு. சொல்ல வேண்டியதை சொல்றாரு. கேட்க வேண்டியது அவங்கவுங்க கடமை. கேட்கிறாங்களோ கேட்கலையோ சொல்ல வேண்டியது சபையின் கடமை. உலகத்துக்கு ஆண்டவர் வருகை மட்டும் சபை தேவனுடைய சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் தேவன் பிரசங்கன்ற ஒரு பகுதியை சபையில் வச்சாரு. இது ஏதோ புதுசா வந்தது கிடையாது. பேதுரு பிரசங்கிக்க தொடங்கினான். பவுல் பிரசங்கிக்க தொடங்கினான். பிரசங்கம் என்பது தேவன் வேதத்தில் வைத்த முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் அதுதான் தேவனுடைய சத்தியத்தை விளக்கி பேசும் பொழுது நாம் கேட்டு அதன்படி இந்த உலகத்தில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். அவர் தம்மை தாம் என்ன செய்ய மாட்டாரா? மறுதலிக்க மாட்டார். மறுதலிக்கவே மாட்டார். தன்னை குறித்து ஒரு நாள் மாற்றி பேச மாட்டார். நம்மள மாதிரி இல்லை. அவர் உண்மை உள்ளவர். அதே எபிரேயரில் கூட பாருங்க, ஒரு சில வசனங்கள் இருக்குது. 3ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ அழகாக அவங்க எழுதியிருக்கிறாங்க பாருங்க. வாசிங்க 1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நிறைய பேர் அவரை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. யார? இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை அன்னைக்கு முழுவதும் நடக்கிற பாடங்களை கவனிச்சாத்தானே அந்த பிள்ளைக்கு கொஞ்சமாச்சும் மைண்டில் இருக்கும். ஸ்கூலில் போயிட்டு அந்த பிள்ளை பாடத்தை கவனிக்காமல் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இல்லை எதையோ நினச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா, நிறைய பேர் இப்போ சபையில் அப்படி தான் இருக்கிறோம். நிறைய நேரம் சபையில் இருக்க வேண்டிய விதமாக இருக்கிறது இல்லை. ஏதோ நினச்சிக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு பாஸ்டர் பேசுகிறாரு, பேசட்டும், அது அவர் நேரம், நம்ம அமைதியாக இருந்து கேட்க வேண்டிய நேரம். அப்படி இல்லை. நீங்க கேட்கணும்னு தான் ஆண்டவர் எங்களை கொண்டு பேசுறாரு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவோம், வாய் தான் என்னது, வார்த்தை அவருது. ஆமென். ஆமா, நாங்களாம் வெறும் வாய் தான், ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா வார்த்தை தான் அவருது. அது உங்களை என்ன செய்யணும்? நிரப்பணும். அப்ப கிறிஸ்து இயேசுவை உங்க வாழ்க்கையில் நீங்க யார் அதிகமாக கவனிக்கணும்? யார் அதிகமாக பேசணும்? இயேசு குறித்து தான் பேசணும். ஏனென்றால் வாசிங்க 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு இவரும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டி பண்ணினவன். அதாவது 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக இவர் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல. இவர் இயேசு இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் மேலானவர், அத்தனை வேத புருஷர்களுக்கும் மேலானவர், ஆபிரகாமுக்கும் மேலானவர், ஆதாமுக்கும் மேலானவர். இவர் ஒன்றும் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல. இவரை கொண்டு அவங்க வரிசையில் நிறுத்தவே கூடாது. இவரை கொண்டு எங்க நிறுத்தணும் தெரியுமா? எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியா நிறுத்தணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? இயேசுவை கொண்டு போய் எல்லாரை போல இவரையும் ஒருவராக நிறுத்தி விட்டார்கள். அந்த பாவத்தை செய்யக்கூடாது, அது பாவம். ஏனென்றால் இவர் எல்லோருக்கும் முன்மாதிரியா நிற்கக்கூடியவர். தேவன் என்றால் இயேசு என்று சொல்லக்கூடிய அளவில் முன்மாதிரியானவர். அன்பு என்றால் இயேசுவினுடைய அன்பின் வெளிப்பாடுதான் உண்மையான அன்பு. பரிசுத்தம் என்று பேசுகிற நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஒருவரே பரிசுத்தத்தின் தேவனாய் இருக்கிறார். தாழ்மையாய் நாம் இருக்க வேண்டும் என்ற நல்ல பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல சத்தியங்களையும் உண்மையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதையே நம்முடைய கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்புறம் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அல்லேலூயா. என்ன மேன்மை பாராட்டணுமா?
ஆண்டவருடைய வாழ்க்கையை மேன்மை பாராட்டணும், ஆண்டவருடைய காரியங்களை மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டுறீங்களா? சொல்லுங்க. நான் தானங்க, நான் ரொம்ப அறிவாளிங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அதையெல்லாம் விட இருக்கலாம், இருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் தேவனுடைய காரியத்தை மேன்மை பாராட்டணுமா, முடிவு பரியந்த உறுதியை பற்றி கொள்ளணுமா? அப்படி இருந்தீங்கன்னா இயேசு என்ன செய்கிறாரு? உங்களையே அவருடைய ஆலயமாக மாற்றுறார், அவருடைய வீடாக மாற்றுறார், உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இயேசு வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும்னு ஆசை இருக்கா? சொல்லுங்கள், ஆசை இருக்கா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவை சொல்லுங்கள், இயேசு என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். வாயை திறந்த ஆண்டவரை பற்றியே புகழ்ந்து புகழ்ந்து பேசணும். ஆமாம், பார்த்தாலும் புருஷன் புராணம் பாடக்கூடாது, பார்த்தாலும் மனைவி புராணம் பாடக்கூடாது, பார்த்தாலும் பிள்ளைகள் புராணம் பாடக்கூடாது. வாயை திறந்த ஐயோ என் புள்ள இருக்குது, ஐயோ பிரதர் ஏன் கேட்குறீங்க பிரதர்? இருக்கட்டும், இயேசுவா பேசுங்க. வாயை திறந்து நல்லா 4 வார்த்தைன்னா அதுக்காக என் புள்ள செய்கிறதெல்லாம் சொல்லக்கூடாதா பாஸ்டர்னா சொல்லுங்க, வேணான்னு சொல்லலை. அதே புராணமாக வச்சுக்காதீங்க. சிலர்லாம் இதே புராணம்தான். பேத்தியாக இருக்கட்டும், பேரனாக இருக்கட்டும், அவங்க புராணத்தை பாடக்கூடாது. எப்போவோ ஒரு கேஷுவலாக பேச வேண்டியது பேசிக்கணும். ஆனால் வாயை அடிக்கடி திறந்தீங்கன்னா யாரை பற்றி பேசணும்? பரலோகத்தின் ஆண்டவரை பேசணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி பேச, அல்லேலூயா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள கரங்களை தட்டி பாடுவோம். Yes, amen. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இன்னொரு முறை பாடலாமா? உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இதயம் துள்ளணுமா? ஆண்டவரை புகழ்ந்து பேசி பாருங்களேன், உங்கள் இருதயமே வித்தியாசமாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் இருதயம் உலக கவலையால் நிரம்பி கிடக்கும். வேணாம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை பற்றி உயர்த்தி நல்லா அவரை எவ்வளவு நம்மளால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ ஆண்டவரை மேன்மையாக பேசணும். அல்லேலூயா. 6வது ஒரு அடையாளத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக. இயேசு மனதுருக்கத்தின் முன்மாதிரி. ஜீசஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கம்பேஷன். மனதுருக்கமானவர். இந்த உலகத்தில் அவரை மாதிரி யாரும் மனதுருக்கவே முடியாது. என்னங்க நான் சொல்ல புரியுதா? நான் கூட உங்கள் முன்னாடி உங்களுக்காக அழுது அழுது ஜெபம் பண்ணால் கூட இயேசு போல் உங்கள் மேலே மனதுருக முடியவே முடியாது. அதான் உண்மை. அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர். சொல்லுங்க. ஆனால் அவர் மனது உருகிட்டார்னு வச்சிங்களேன், உங்கள் லைஃபே மாறிடும். உங்கள் லைஃபே. மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகான சில வார்த்தைகள் எல்லாம் பைபிளை நல்லா கவனிக்கணும். இன்னும் நேரம் இருக்குது, பயப்படாதீங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 14 கொஞ்சம் வாசிங்க வேகமா. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் என்ன பண்ணாரா? மனது உருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாரா இயேசு? நம்ம கீழே விழுந்த ஒரு ஆளை கூட தூக்க மாட்டோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம், அவனா எந்திரிக்கட்டும். இயேசு அப்படி இல்லை, மனதுருக்கத்தின் ஆண்டவர். சும்மா உங்க வலது கையை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்மை போல மனதுருக்கமான ஆண்டவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர் கண்களில் யாரெல்லாம் பட்டார்களோ அவங்க மேலெல்லாம் மனதுருகினாராம். அது மாத்திரமல்ல, அவர்கள் யாரெல்லாம் பலவீனமா வியாதியர்களா நோயாளிகளா வந்தாங்களோ அவங்களை எல்லாம் சொஸ்தமாக்கினார். இயேசு கூட நம்ம மத்தியில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? சொஸ்தமாக்கப்பட்டவர்களா இருப்போம்.
அல்லேலூயா. நோயாளிகளா வாழவே மாட்டோம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க நல்லா தைரியமா. உங்களை பார்த்து நோயாளின்னு சொல்றவங்களை பார்த்து நீங்க சொல்லணும், இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் பரிபூரணமான சுகத்தை உடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, இயேசு எனக்குள் இருக்கிறார். நீங்க இப்படி சொல்ற மாதிரி இப்படி சொல்லணும். நீங்க பலவீனங்களை குறித்தே பேசுறதுக்கு பதிலாக ஆண்டவரே நீர் என் பெலனாய் இருக்கிறீர். நடக்க முடியாத நாளில் சொல்லணும், இன்னைக்கு நடக்க வைப்பார் என்ன ஆண்டவர். சொல்லுங்க, ஓட வைப்பார் என்ன, பெலன் கொண்டு செய்ய வைப்பார். காரியங்களை செய்ய முடியாத நாளில் விசுவாசிக்கணும், என்னை கொண்டு இந்த நாளில் என்ன செய்ய சித்தமா இருக்க அதை செய்து முடிப்பார். முடிப்பாரா? நிச்சயமா முடிப்பாருங்க. நீங்க நினச்சிக்காதீங்க நான் ரொம்ப முன்னெல்லாம் நல்லா இருந்தேன் பிரதர், இப்போ தான் முடியலை, இப்போ தான் ரொம்ப தயவுசெய்து சொல்லாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்க பெலனாய் இருக்கிறார். ஏன்னா அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர். ஆமென் இல்லையா? மனதுருக்கத்தின். ஆமா, வியாதிஸ்தர்களை கண்ட உடனே அவங்கள தள்ளிடல, என்ன தொடாதீங்கன்னு சொல்லலை. ஒரு குஷ்டரோகி வந்து அவர் பாதத்தில் விழுந்து அவன் என்ன சொல்றான், என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. அவனை தொட்டு என்ன பண்ணாராம், நீ சுத்தமாகு. அந்த காலங்களில் அவர் குஷ்டரோகி தொடக்கூடாது, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தொட்டு என்ன பண்ணுறாரு. நம்மள அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், தூர விலகி போவோம். ஆனால் இயேசு விலகி போகிறவர் அல்ல. இயேசு மனதுருக்கத்தின் ஆண்டவர். அவர் மனதுருகிட்டார்னு வச்சுங்களேன், அந்த மனதுருக்கத்தினால் ஆனால் தான் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய சமாதான உடன்படிக்கை என் கிருபை என்ன செய்யாது, விலகாது, நிலை பெயராது என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்றாருங்க. மனதுருகுகிற கர்த்தர். யாரும் உனக்காக மனதுருகலைன்னு கவலைப்படாத. எனக்காக மனதுருக வேண்டியவங்களே மனசு உருகலையே, என் பலவீன நேரங்களிலே என்னை கவனிக்கலையே, என் சோர்வு நேரங்களை என் கைப்பிடித்து தூக்கவில்லையே. கவலைப்படாதீங்க, உங்க கைகளை பிடித்து தூக்கிவிட ஒரு வல்லவர் இருக்கிறார். உன்னை நீயே இந்த உலகத்தில் அவருடைய பலத்தில் ஓடும்படி செய்வார், அவருடைய கிருபையில நிற்கும்படி செய்வார். உன்னை கண்டவர்கள் உனக்குள்ளே இயேசுவை காண்பார்கள். அப்படிப்பட்ட பலனை தேவன் தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தின் ஆண்டவர் அவர். பாருங்க, லூக்கா இந்த சுவிசேஷத்தில் ஒரு ஸ்டோரி இருக்கிறது. அதை ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஆனாலும் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். 10ஆம் அதிகாரம் லூக்காவில் ஒரு மனுஷன், ஒரு சமாரியன் காயப்பட்டு கிடக்கிறதான ஒரு சம்பவம். அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அந்த காயப்பட்டு கிடக்கிற அந்த சமாரியனுடைய ஸ்டோரியை இயேசு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார் 35. மறுநாளிலே நான் புறப்படும் போது, இல்ல 30 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எஸ்லேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக்கி விட்டு போனார்கள். இந்த உலகம் இப்போ அப்படிதான் இருக்குது, ஜாக்கிரதையா இருங்க. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் உருவின்னு நம்மளை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு நம்மளை என்ன செய்வாங்க, அப்படியே குற்றுயிரா, உயிரும் போகாத நிலைமை, உயிரும் போகக்கூடாதான்ற நிலைமை. அப்படி தான் உலகத்தில் சில நேரத்தில் பண்ணிடுவாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார் பாருங்க, அந்த பக்கமாக வந்த ஒரு ஆசாரியன், அந்த பக்கமாக வந்த ஒரு லேவியன் என்ன பண்ணுறாங்களாம், அவனை கண்டுக்காம, உலகத்தில் நிறைய பேர் உன்னை கண்டுக்காமல் போயிடுவாங்க. கவலைப்படக்கூடாது. நீ குற்றுயிராக கிடக்கிற, தேவைகளோடு இருக்கிற. ஆனால் உன் நினைவில் வர வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா, எந்த சூழ்நிலையிலும் என் மேல் மனது உருகுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்ற ஒரு மனுஷன் யார் தெரியுமா, சமாரியன். யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷன். ஆண்டவர் கூட இந்த உலகத்தில் எல்லாரும் அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அப்ப அந்த சமாரியன் பிரயாணமா வரும்போது அவனை கண்டு மனதுருகி என்ன செய்தான்றதான் வாசிக்கிறோம். 34 வசனம். என்ன பண்றான், முதல்ல இயேசுவும் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில், உன் காயங்களில் முதல்ல என்ன போடுறாரு, எண்ணெய். உன் காயங்களுக்கு தேவை என்னது, மருந்து. உன் இதய காயத்துக்கு என்ன தேவை, மருந்து. உன் சரீர காயத்துக்கு என்ன தேவை, மருந்து. நீ புண்பட்ட நேரமெல்லாம் உனக்கு மருந்து போட்டு உன் மேல மனதுருகுகிற ஆண்டவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் தானே. உன்னை மறவாமல் நினைத்தவர் அவர் தானே. பலவீன நேரங்களில்
பேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் சுகம் பேலன் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் சுகம் பேலன் நீரே. நன்றி. கரங்களை உயர்த்தி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, நான் மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உன்னை இரவும் பகலும் நினைச்சு உன் மனக்காயங்களை, உன்னுடைய உள்ளம் உடைந்த பொழுதெல்லாம், நீ தனித்து விடப்பட்ட பொழுதெல்லாம், குற்றுயிராய் கிடந்த பொழுதெல்லாம் உன் அருகே வந்து மனதுருகினவர் நம் ஆண்டவர் ஒருவரே. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்த உலகத்துல என் மேல உண்மையான மனதுருக்கம் உள்ளவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. மனதுருக்கமான ஆண்டவர் ஒருவரே. அவன் என்ன பண்றானா, அவனுடைய காயங்கள்ல எண்ணெயும் திராட்சரசத்தையும், எண்ணெய கொடுத்து திராட்சரசத்தை வார்த்து அவன் காயங்களை கட்டி அப்படி விட்டுட்டு போயிடல. பாருங்க, அப்படி விட்டுட்டு போயிடல. அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, தன் சொந்த வாகனத்துல ஏற்றி அவனை கொண்டு போய் ஒரு சத்திரத்துல வைத்து பராமரித்தான். உன்னைங்களை என்னையும் பராமரிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திடீர்னு வந்துட்டு திடீர்னு உதவி செய்துட்டு திடீர்னு காணாமல் போகிற ஆண்டவர் அல்ல. அவர் சொன்னார்னா உன் வாழ்க்கையில் எப்போ வந்துட்டாரோ கடைசி வரை உன் வாழ்க்கையில் இருப்பார். மனுஷர்கள் திடீர்னு வருவாங்க, நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு உதவி செய்வாங்க, திடீர்னு காணாமல் போவாங்க. இது மனுஷருடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. உன் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பிரயாணிக்கிறார். நம்புறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் துணை நிற்கிறார். நம்புங்க, இயேசுவை நம்புங்க. அந்த மனுஷனை பராமரிக்க ஆள் இல்லாத அவனை பார்த்து வழி விலகி போன மனுஷர்கள் மத்தியில் இந்த சமாரியன் வந்து அவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து நன்மைகளை செய்து அவன் மேல் மனதுருகி, அந்த 33ஆம் வசனம் பாருங்க, அவனை கண்டு மனதுருகி. அந்த மனதுருகின்ற வார்த்தையைத்தான் நான் இயேசுவுக்கு ஒப்பிடுறேன். இயேசுதான் மனதுருக முடியும். ஒரு சாதாரண சமாரியன் தான் மனதுருகி இருக்கவே முடியாது. தன்னை ஒரு சமாரியனுக்காக போல சமாரியனுக்கு ஈடாக ஒப்பிடுகிறார் இயேசு. ஆமென். அவனை பராமரித்தான். உங்களை என்ன இந்த உலகத்தில் திக்கற்றவர்களாய் இருக்கிற நம்மை பராமரிக்கிறவர் அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தன்னை விட்டு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வாங்கி கொண்டு ஓடின அந்த இளைய மகன் திரும்பி வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, 15ஆம் அதிகாரம் லூக்கா 20ஆம் வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் வாசிப்போம். லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் கண்டு, அவன் தகப்பன் கண்ட உடனே முதல் என்ன நடந்துச்சு? மனது உருகினார். அல்ல, கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கண்ட உடனே மனதுருகினீரே, உன்னை கண்ட பொழுதே மனதுருகினாரே,
உன்னை கண்ட பொழுது நீ திரும்பி அவருடைய அன்புக்குள்ள வரும்பொழுது, நீ திரும்பி அவருடைய கிருபைக்குள்ள வரும்பொழுது, திரும்பி நீ அவருடைய தயவுக்குள்ள வரும்பொழுது, திரும்பி நீ அவருடைய சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது உண்மையில் மனதுருகினாரே, நீ ஓடி போன புள்ள தானே, நீ என்னை மறுதலிச்சவன் தானே என்று உன்னை புறம்பே தள்ளாமல் மறுபடி உண்மையில் மனதுருகுகிறவர் அல்லவோ இந்த நல்ல ஆண்டவர். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. மனது உருகி அதன் விளைவாக ஓடி அவனை என்ன செய்தாராம்? அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு செய்தான். அல்லேலூயா. நம்ம அப்பா கூட நம்மளை முத்தம் பண்ணியிருக்கிறாருங்க. அல்லேலூயா. நான் நேசிக்கிறேன் என் மகளே, நான் நேசிக்கிறேன் என் மகனே என்று சொல்லி நம்மேல் மனதுருகினவர் அல்லவா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட இயேசுவை பிடிக்குது? இப்படி ஒரு முன்மாதிரியான இயேசு தேவை தானே நமக்கு. யார் யாரையோ முன்மாதிரின்றாங்க, ஒன்றுத்துக்கும் உதவாதவங்களெல்லாம். ஆனால் எல்லாத்துக்கும் தகுதியானவர் அல்லவா இவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் உயிருள்ள நாள் வரை என்ன செய்யணும்? பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே என் கூட யார் இல்லைன்னா கூட பரவாயில்லை, யாரும் வரலைன்னா கூட பரவாயில்லை, நான் வருவேன் உங்கள் பின்னாடி. ஆமென். என்ன உங்களுடைய அந்த முன்மாதிரி, அந்த அன்பு. ரோமர் 15:14 வாசித்தோம் இல்லையா? கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே போன வாரம் வாசித்தோம். அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் என்ன செய்யணுமா? பின்பற்றணும். அவர் வைத்து போன அந்த அடிச்சுவடின் மாதிரிகளை பின்பற்றணும். வேறு யாரையும் உங்கள் லைஃப்பில் எக்ஸாம்பிளை எடுக்காதீங்க. எந்த பாஸ்ட் எடுக்காதீங்க, எந்த சுவிசேஷகர் எடுக்காதீங்க, எந்த ஊழியத்தை உங்கள் வாழ்க்கை முன்மாதிரி எடுக்காதீங்க. இயேசு ஒருவரை முன்மாதிரியாக எடுங்க. ஏன்னா எங்கேயுமே குறை இருக்கும், எங்கேயுமே எதையும் சரியாக செய்ய முடியாது, யாரும் சரியாக செய்கிறவங்க கிடையாது, ஆண்டவர் ஒருவரை தவிர. அல்லேலூயா. இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை சிறந்த முன்மாதிரியாக மாறணுமா? இல்லை 4 பேர் பார்த்து உங்களை பார்த்து நீ என்னம்மா வாழ்க்கை வாழ்கிற, என்னம்மா இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து கேள்வி கேட்கணுமா? இல்லை எப்படிங்க இப்படியெல்லாம் வாழ்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், எனக்கு ஒரு முன்மாதிரியான இயேசு இருக்கிறார். ஒரு வைராக்கியமான வாழ்க்கைங்க. நான் ஒரு வைராக்கியமாக விசுவாச வாழ்க்கை வாழ்கிறேன், எனக்கு உள்ளதில் சந்தோஷப்படுறேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இல்லாததன் மேலே ஏங்குறது இல்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, என் ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் சரி, என் தொழுவத்தில் மாடுகள் இன்றி போனாலும் சரி, என் ஒலிவ மர ஒலிவை என்ன கொடுக்காம போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அல்லேலூயா. எனக்கு எதுவுமே சரியில்லாமல் கோணலும் மாணலுமா இருந்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன், அதை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன், அதை குறித்து நான் சோர்ந்து போக மாட்டேன். இயேசுவே என் வாழ்வின் முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் இருக்கும்போது எனக்கு ஒரு குறைவில்லை, அவர் என் வாழ்வில் இருக்கும்போது எனக்கு ஒரு கவலையும் இல்லை, என்னோடு கூட இயேசு இருக்கும்போது நான் பயப்பட போவதில்லை. இந்த சிறந்த முன்மாதிரி உடையவரை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறலாம். இந்த உலகத்தில் நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் மாறலாம், மாறிக்கொண்டே இருக்கும், மாறும். இந்த உலகத்தில் மாறாதவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. நம்ம நம்பின சிலதெல்லாம் பொய்யா இருக்கும். ஐயோ நம்பிட்டேனே, இப்படி நம்பினேனே, அப்படி நம்பி நீங்கள் அநேக நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு நின்ன காலங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்பி ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாம் அப்படி எழுந்து நிற்போம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.